ஆக்சுவலா இவர் அமெரிக்காவுக்கு போயிருக்கும் போது மாட்டு பண்ணையை போய் பார்த்துட்டு வந்து நம்ம நாட்டில் எல்லாரும் மாடு மேய்க்கின்றாரு. அது தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அமெரிக்காவுக்கு போனாருலங்க, அப்ப போகும்போது ஒரு மாடு 65 லிட்டர் பால் கறக்கும். அதை தான் நான் கொண்டு வந்து சேலத்துல வந்து ஒரு பெரிய ஃபேக்டரி போட போறேன், அதுக்கு வந்து மரமணு பண்ண போறேன். இருக்கிற பாலை இங்க குடிச்சிட்டே ஏற்கனவே நோய் தாங்க ஏழல. இவர் அமெரிக்காவில் போய் ஆய்வு செஞ்சு வந்து பாலை குடிக்க சொன்னவர். அப்ப இருக்கிறவங்களை படிச்சா என்ன, படிக்காட்டா அவருக்கு என்ன? இருக்கவங்க படிக்கிற பத்திலாம் அவளுக்கு கவலை இல்லை. மாடை மேய்க்கிறது நம்ம சீமான் சார் சொல்ற மாதிரி தான் அவரும் சொல்ல போறாரு. மாடை மேய்ங்க ஆடை மேய்ங்க, நான் போய் அமெரிக்காவில் போய் மாடை பார்த்துட்டு வந்தான்டாரா இல்லையா? அந்த அறிக்கையை ஒரு வாட்டி நீங்க ஒரு எடுத்து பாருங்க. அவர் மாடு மேய்க்கிறது தான் 10 பேர்த்து பார்த்துட்டே வந்தாரு அமெரிக்காவில் போய். அது அவங்க கட்சி தானே. கீழே இலை இருக்கு, மேல தாமரை இருக்கு, ரெண்டும் ஒண்ணு தானேங்க. நேத்து கூட கொடியை கூட மாத்தி போட்டாரு பாத்தீங்களா இல்லையா? சிகப்பு வெள்ளை கருப்புன்னு வந்துருச்சு, மாத்தி போட்டுட்டாரு. அதனால இவங்கள போய் பேசி என்ன செய்ய ஒரு பிரயோஜனம் இல்லை. அவருக்கு RSS பிஜேபியோட சித்தாந்தம் அவர்கிட்ட இருக்குதுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு திராவிட சித்தாந்தங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா மதுரையில் நடந்த மாநாட்டில் கூட அண்ணாவை இழிவுபடுத்தினா அவருக்கு என்ன, பெரியாரை இழிவுபடுத்தினா அவருக்கு என்ன? அவருக்கு வந்து அந்த சித்தாந்தம் இருக்கும்போது அதை பத்தி அவர் யோசிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் பேசுற எல்லாமே கரெக்ட் தான். ஏன்னா அந்த சித்தாந்தத்தில் இருக்கனால அவர் பேசுறது கரெக்ட் தான்.